ஆனூஸ் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து நாங்கள் கஞ்சி மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 500 கிராம்லேருந்து 5 கிலோ வரைக்கும் நாங்கள் ரெடி செஞ்சு டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் வர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இன்றைக்கி வீடியோ கனகாம்பரம் செடி வந்து பதியம் செய்கிறது தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து ரெயின் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய செடிகள், நமக்கு தேவையான செடிகளை நம்ம பதியம் போட்டு கார்டன் நிறைய நம்ம செடிகள் வளர்த்துக்கலாம். இப்போ பார்க்குறது தான் என்னுடைய கனகாம்பரம் செடி. இந்த செடி வந்து எனக்கு த்ரீ இயர்ஸ் மேலேயே இருக்குது. இதுதான் மதர் பிளான்ட்டு. இது பெருசாகவே இருந்தது. அந்த செடி ஒரு பக்கத்து கிளைகள்லாம் இப்போ போயிட்டு அது கீழே வேர் வளர்ந்து இப்போ இந்த செடிகளும் வந்து இப்போ நிறையா இப்போ எனக்கு கிளைகளை கொடுத்துட்ருக்கு, பூவும் கொடுத்துட்டுருக்கு. இந்த செடியிலேருந்து தான் நான் இப்போ மறுபடியும் இதுலேருந்து ஸ்டெம் கட்டிங் எடுத்து நான் பதியம் போட போகிறேன். பொதுவாக கனகாம்பர செடியை வந்து விதைகள் மூலமாகவும் இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம். நர்சரிலேருந்து வேரோடு வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம். ஆனால் என்னுடைய கார்டனில் வந்து 90% வந்து நான் இந்த ஸ்டெம் கட்டிங் எடுத்து தான் நான் வந்து வளர்த்துருக்கேன். கனகாம்பர செடியில் வந்து விதைகள் வந்து கம்மியாக தான் வரும். ஹைப்ரிட் செடின்றதால உங்களுக்கு விதைகள் கம்மியாக தான் வரும். இதே நாட்டு கனகாம்பரம் இருந்தால் அதில் விதைகள் அதிகமாக வருங்க. விதையின் மூலமாக வர செடிகளை விட இந்த மாதிரி ஸ்டெம் கட்டிங் எடுத்து வளர்த்து வர செடிகள் தான் வந்து நிறைய பூக்களும் தரும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே பூக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கனகாம்பர செடியை வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. அதுக்கு வந்து நல்ல மண் வேணும். ஒன்று நார்மல் மண், செம்மண் இல்லைனா வீட்டு தோட்டத்து மண் எடுத்துக்கலாம். இன்னொன்று மண் இல்லைன்னா கூட மணலில் கூட நம்ம இந்த செடியை பதியம் போட்டுக்கலாங்க. இது வந்து என்னோடய கார்டன் சாயில் தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர்லாம் இருக்கும். ஏன்னா பழைய செடிகள்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த செடிகளோட மண் தான் அது. கொஞ்சமாக கோகோபீட் நான் கலந்துக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக போட வேண்டாம். ஒரு 90% மண்ணுனா ஒரு 10% வந்து நம்ம கோகோபீட் எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு லூஸாக இருக்கணும் மண். எவ்வளோ உதிரியாக இருக்குதோ அவ்வளோவும் நல்லது. இந்த ஸ்டெம் வந்து அதில் நல்லா படியை வச்சு நட்டு வச்சிட்டோம்னா அதில் வேர்கள் வந்து சீக்கிரமாக வந்து பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நடும்போது முடிஞ்சளவுக்கு அந்த ஸ்டெம்மில் இருக்கிற நிறைய இலைகளை வந்து எடுத்துருங்க. ஒரு 4-5 இலைகள் மட்டும் இருந்தால் போதும். அது மீதி இருக்க அந்த இலைகள் எடுத்த கனவுல இருந்து தான் உங்களுக்கு வந்து வேர் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இலைகள் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேர் பிடிச்சி வளர்ந்துருங்க. இப்போ மண் பார்த்திங்கன்னா என்னுடைய மண் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இது வந்து கிச்சன் வேஸ்ட்லேருந்து வந்த மண் தாங்க. இது கிச்சன் கம்போஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் செடிகள்லாம் வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு மண்ணில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருங்க. இதில் வந்து கோகோபீட் கலக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்பயும் ஈரப்பதம் இருந்துக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து இது வேர் பிடிச்சி வளரும். இப்போ மழை வருதுன்றதால கூட நம்ம வந்து கோகோபீட் கலக்காமல் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் கோகோபீட் இருந்தால் கலங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. மழை வரும்போது நம்மளுக்கு இந்த கோகோபீட் தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த செடி நட்டு வச்சிட்டிங்களா, அது மேலே ஒரு வெயிட்டான ஒரு சின்னதாக ஒரு கல் வச்சிட்டிங்கன்னா இந்த மழையிலேருந்து அந்த செடி வந்து மேலே எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். கோகோபீட் இருந்தால் கலந்துக்கோங்க. கலந்தாலும் இந்த மழைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க. இந்த மாதிரி பதியம் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிழலான இடத்துல எடுத்து வச்சுருங்க. இது ஏற்கனவே நான் வந்து இதை பதியம் போட்ட செடிகள் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பாட் நம்ம உள்ளங்கை சைஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் தான் அந்த தொட்டியில் தான் நான் பதியம் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே பதியம் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது. ஏன்னா ஊற்றுற தண்ணியெல்லாம் வந்து வெளியில் போயிடணும், அதில் தங்கி நிற்கக்கூடாது. ஈரம் மட்டுமே இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கோகோபீட் கலந்துக்கிறதுக்கு ரீசனே தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான். இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டியில் தான் நான் நிறைய செடிகளை வந்து நான் என்கிட்ட ஒரு 30 வரைக்கும் 40 தொட்டிகளில் இந்த மாதிரி நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். சொல்லப்போனால் என்னுடைய மினி கனகாம்பர தோட்டம்னே சொல்ல, என் டெரஸ் கார்டனில் இருக்குது. இப்போ ஏற்கனவே பதியம் போட்டு வளர்ந்த செடி தான் இது. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக டப்பாவில் இவ்வளோ இருக்குது. இந்த அழகான ஒரு செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது மாதிரிங்க இந்த சின்ன சின்ன தொட்டியில் வந்து நம்ம வளர்க்கும் போது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பெரிய பாக்ஸில் வந்து நம்ம மாற்றி வளர்த்துக்கலாங்க. வேறு எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் வந்து ஏற்கனவே நான் பதியம் போட்டு வளர்த்த செடிகள் தாங்க இது. இதில் வந்து வேர் இவ்வளோ தூரம் வருதுன்னா, நம்ம வெளியில் வருதுன்னா அதை வந்து வேறு ஒரு பெரிய ஒரு பாட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. கனகாம்பர செடி வந்து வருஷம் 365 நாளுமே பூக்குங்க. இதில் வந்து சம்மரில் தான் வந்து அதிகமாக பூக்கும். மழை காலத்துலேருந்து கொஞ்சமாக தான் பூக்கும். இப்போ நான் இந்த பாட்லேருந்து வெளியில் எடுத்தேன் இல்லையா, இந்த செடியை வந்து மறுபடியும் அதிலே நான் ரீபாட் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது தான் அப்புறமா பெரிய பாட்டுக்கு வந்து நான் மாற்றி வச்சுருவேன். இப்போ இந்த பூக்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக பூக்கணுன்னா வீட்டில் இருக்கிற நம்ம கிச்சன் கம்போஸ்ட் இருக்குது பார்த்தியா, அது அப்புறம் நான் நிறைய கொடுக்குறது வந்து தொழு உரம் தாங்க. தொழு உரம் எப்போயுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் வச்சுருக்கோம். நம்ம வந்து டெரஸ் கார்டன் வச்சுக்கிறோம். எல்லா வீட்லேயுமே தொழு உரம் வந்து மஸ்ட். அதில் தான் வந்து உங்களுக்கு என்பிகே இருக்குது. இந்த செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அந்த என்பிகே என்ற அந்த தொழு உரத்தில் இருக்குதுங்க. இந்த செடியும் தாங்க நாங்கள் வந்து போன வருஷம் இதெல்லாம் நான் பதியம் போட்டு இப்போ பெரிய அது வளர்ந்ததுக்கப்புறமா பெரிய பாட்டில் நான் மாற்றி வச்சுட்டேங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த இலைகள்லாம் இருக்கணும்னா என்பிகே சத்து ரொம்ப முக்கியம்.
இப்போ பார்க்குறது இது வந்து பூத்து முடிஞ்ச ஒரு கதிர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியான கரெக்டான நேம் என்னன்னு தெரியல. இது பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது. இதில் தான் விதைகள்லாம் வரும். நம்ம அதை பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த செடி அந்த கதிரை வந்து கட் பண்ணி போடாமல் நம்ம செடியில் விட்டோம்னா அதுலேருந்து விதைகள் வரும். இவ்வளோ பெரிய கனகாமரம் செடியில் இவ்வளோ பெரிய கதிர் வருமானு கேட்டிங்கன்னா வருங்க கட்டாயமாக. ஏன்னா நம்ம கொடுக்குற உரங்கள் தாங்க அதுக்கு வந்து ஒரு பூஸ்டே. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டை கம்போஸ்ட் ஆக்கி அதுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களால் அது செய்ய முடியலன்னா தொழு உரத்தை கொடுங்க. மாட்டோட உரம் இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். தொழு உரமும் வந்து உடனே எடுத்து அது மக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்கன்னா செடி வந்து ஹீட்டில் வந்து பட்டு போயிடும். அதனால் நீங்கள் நல்லா அது மக்க வைக்கணும். ஒரு தொழு உரத்தை வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மாதமாவது நல்லா அது வெயிலில் வந்து நல்லா ஒரு செமி ஷேடான ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பிளாக் கலரில் மக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உரம் கிடைக்குங்க. அந்த மாதிரி உரத்தை நீங்கள் செடிகள் கொடுங்களேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டார்க் கலரில் இலைகள் வந்து இந்த க்ரீன் கலரில் கிடைக்குங்க. பூக்களும் நல்ல டார்க் கலரில் உங்களுக்கு பூக்களும் அதிகமாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூக்கள் வர்றதுக்கு நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன். நல்ல மண் வேணும். 2வது வந்து உரங்கள் நல்லா கொடுக்கணுங்க. இது 2மே நம்ம தண்ணீர் வசதி நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம கார்டனில் அந்த பூக்கள்லாம் பறிச்சுட்டு நான் கட்டி வச்சுருக்கேன். இந்த பூவை வந்து அழகாக சாமிக்கும் நம்ம அழகாக வச்சு வைக்கலாம். நம்மளும் அழகாக தலையில் வச்சுக்கலாம். இது வந்து பறித்து நம்ம கட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 நாள் 4 நாள் கூட அதுக்கு மேலே கூட நம்ம வச்சுக்கலாங்க. ஏன்னா இது இயற்கையான ஆர்கானிக்கான ஒரு உரங்கள் கொடுக்கும்போது பூக்கள் வந்து சீக்கிரமாக வந்து வாடாதுங்க. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.